ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேஜி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடை தோசை ரெடி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அரை மூடி தேங்காயில் பாதி சைஸ் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் பெருசாக இருக்குது, கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 டீஸ்பூன். தனியாக இஞ்சி பூண்டு வச்சுருந்தா சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்துருக்கேன். சட்னி பாதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு சட்னி தகுந்த கல் உப்பு, இந்த ஏலக்காவும் வெல்லமும் சேர்த்துருக்கேன். சட்னி வேறு லெவலில் இருக்கும். ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சட்னி பாத்திரத்துக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் மாற்றி தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம தாளிச்சிருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தோசைக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.